சுதந்திர தினத்தை ஒட்டி 4 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சுதந்திர தின விடுமுறையை தொடர்ந்து சனி, ஞாயிறு என வார இறுதி நாட்களும் வருவதால் 3 நாட்கள் விடுமுறையை சொந்த ஊரில் கிடைக்க சென்னையில் இருந்து ஏராளமானோர் பயணம் செய்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்ட நெரிசலை சமாளிக்க 4 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வரும் 14ஆம் தேதி இரவு 9:55 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:30 மணிக்கு செங்கோட்டை சென்றடையும் எனவும், தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், நெல்லை வழியாக செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு செங்கோட்டையில் புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 7:20 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல வரும் 14ஆம் தேதி இரவு 11:50 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 8:30 மணிக்கு போத்தனூர் சென்றடையும் எனவும், அரக்கோணம், காட்பாடி, சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக இந்த ரயில் செல்லும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17ஆம் தேதி இரவு 11:50 மணிக்கு போத்தனூரில் இருந்து புறப்படும் இந்த சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 8:20 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி நாகர்கோவிலில் இருந்து 11:15 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:55 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் எனவும், நெல்லை, மதுரை, திருச்சி, விழுப்புரம் மார்க்கத்தில் இந்த ரயில் செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வரும் 18ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 5:15 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் எனவும், இந்த சிறப்பு ரயில் விழுப்புரம், சிதம்பரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திண்டுக்கல், மதுரை, நெல்லை வழியாக நாகர்கோவில் சென்றடையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 14 மற்றும் 16ஆம் தேதிகளில் மங்களூருவில் இருந்து இரவு 7:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 8 மணிக்கு திருவனந்தபுரம் சென்றடையும் எனவும், மறுமார்க்கத்தில் வரும் 15ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதிகளில் திருவனந்தபுரத்தில் இருந்து மாலை 5:15 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 6:30 மணிக்கு மங்களூர் சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 சிறப்பு ரயில்களுக்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் போலி வாக்காளர்கள் மூலமாக பாஜக வெற்றி பெற்றதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் தோல்வியை மறைக்க ராகுல் காந்தி முயற்சிப்பதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறி வரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டார். கர்நாடகாவில் 16 தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெறுவோம் என நினைத்திருந்த போது 9 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி கிடைத்ததாகவும், இதனால் கட்டாயம் வெற்றி பெறுவோம் என நம்பி 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த மத்திய பெங்களூரு தொகுதியில் ஆய்வு நடத்தியதாகவும் குறிப்பிட்டார். மத்திய பெங்களூரு மக்களவை தொகுதியில் 8 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள நிலையில் மகாதேவபுரம் சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கினால் காங்கிரஸ் 82,000 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளதாகவும், தோல்விக்கு காரணமான மகாதேவபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசம் இருந்ததால் அதை முழுமையாக ஆய்வு செய்ததாகவும் கூறினார். ஆனால் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வழங்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டதால் 7 அடி உயரத்திற்கு இருந்த காகித கட்டுகளில் வாக்காளர்கள் ஒவ்வொருவராக சரிபார்க்கப்பட்டதாக கூறினார். The address is 0, house number 0, street number 0, or then the address cannot be verified. These are 40,000 voters. So that's a single bedroom, 46 voters living there. Same thing there, 80 voters living there. No sign of their existence. When we go there, we are threatened. Here is 68 voters in a brewery, commercial establishment. Nobody lives there. இதன் மூலம்
மகாதேவபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1 லட்சம் போலி வாக்காளர்கள் இருந்தது தெரிய வந்ததாகவும் போலி முகவரி படிவம் 6ஐ தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 5 விதமாக வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதேபோல 25 தொகுதிகளில் 33,000 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாகவும் பிரதமர் மோடி ஆட்சியில் நீடிக்க இந்த 25 இடங்கள் தான் உதவியது எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். They don't attack me. They're very scared to attack me. They've not taken any action against me because they know that I'm talking the truth here. There'd be criminal procedure, everything on me. None of that is happening because they know it's true. They know this is bulletproof. They know. மேலும் மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலில் அதிக தொகுதிகளில் வென்ற போதும் சட்டப்பேரவை தேர்தலில் தோற்றது ஏன் என்ற கேள்வி எழுந்தபோது 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டதை விட அதிகமாக 5 மாதங்களில் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதும் மாலை 5:30 மணிக்கு பிறகு அதிக அளவில் வாக்குகள் பதிவானதும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் ராகுல் காந்தி பொய்களை பரப்புவதாகவும் தோல்வியை மறைக்க இப்படி பேசுவதாகவும் சாடியுள்ளார். भारत की लोकतांत्रिक संस्थाओं को बदनाम करने का काम ये उनके माध्यम से हो रहा है. मैं इसका धिक्कार करता हूं और जनता उनको वापस अगले चुनाव में इसका सबक सिखाएगी. இந்த நிலையில் ராகுல் காந்தி கூறுவது உண்மை இல்லை எனவும் அவர் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. மேலும் ஆதாரங்களுடன் புகார் அளித்தார் நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். திருப்பூரில் போலீஸ் SSIயை வெட்டி கொலை செய்த இளைஞர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். SSIயின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட சில மணி நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. போலீஸை தாக்கிய 3 பேரின் பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக MLA மகேந்திரனுக்கு சொந்தமான விவசாய தோட்டம் அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூரை சேர்ந்த மூர்த்தி என்பவர் தன்னுடைய மகன்கள் தங்கபாண்டியன், மணிகண்டன் ஆகியோருடன் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவில் தந்தை மற்றும் மகன்களுக்கிடையே மது போதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் மகன்கள் தங்கபாண்டியன், மணிகண்டன் இருவரும் சேர்ந்து தந்தை மூர்த்தியை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் அவருடைய தலை மற்றும் மூக்கில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியுள்ளது. அதை கண்டு அருகில் இருந்தவர்கள் காவல் அவசர உதவி எண் 100க்கு அழைத்து தகவல் தெரிவித்துள்ளனர். குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிமுக MLAவின் தோட்டத்திற்கு தன்னுடைய ஓட்டுநர் அழகுராஜாவுடன் சண்முகவேல் சென்றுள்ளார். அங்கு மது போதையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்களை கண்டித்து விலக்கிவிட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தன்னிடமிருந்த அறிவாளால் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலை சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். போலீஸ் உடையில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தை கேட்டு போலீசார் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். போலீஸ்காரரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மூர்த்தி அவருடைய மகன்கள் தங்கபாண்டியன், மணிகண்டன் ஆகியோர் மீது கொலை முயற்சி, பொது சொத்தை சேதப்படுத்தல் உட்பட 7 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவர்களை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. பக்கத்து மாவட்டங்களிலும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு கொலையாளிகளை தேடக்கூடிய பணி முடுக்கிவிடப்பட்டிருந்தது. இதனிடையே மூர்த்தி, தங்கப்பாண்டி ஆகியோர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமையன்று மாலை சரணடைந்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருந்த மணிகண்டனை தீவிரமாக தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் மணிகண்டன் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக இருந்தவரை கைது செய்ய சென்ற காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை வெட்டிவிட்டு தப்ப முயன்ற போது தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. SSI சண்முகவேலை கொலை செய்ய பயன்படுத்த அறிவாளை உடுமலை சிக்கனூர் அருகே உள்ள உப்பாறு ஓடை பகுதியில் மறைத்து வைத்துள்ளார் மணிகண்டன். மணிகண்டனை போலீசார் சுற்றி வளைத்த நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை கையில் வெட்டியிருக்கிறார். அப்போது அருகே இருந்த காவல் ஆய்வாளர் திருஞான சம்பந்தம் தன்னுடைய கை துப்பாக்கியால் மணிகண்டனை நோக்கி 2 முறை சுட்டிருக்கிறார். இதில் ஒரு தோட்டா மணிகண்டனின் தலையில் பாய்ந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்.
அவருடைய உடலை உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போலீசார் மருத்துவர்களின் சோதனைகளுக்கு பிறகு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மணிகண்டன் வெட்டியதில் வலது கையில் காயம்பட்ட உதவி ஆய்வாளர் சரவணகுமாருக்கு உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனைக்கு வந்த திருப்பூர் காவல் கண்காணிப்பாளர் கிரிஷ் யாதவ் சரவணகுமாரிடம் நலம் விசாரித்தார். SSI சண்முகவேல் கொலை வழக்கில் தொடர்புடைய மூர்த்தி மற்றும் அவருடைய மகன்கள் தங்கப்பாண்டியன், மணிகண்டன் ஆகிய 3 பேரும் பழைய குற்றவாளிகள் என்பது தெரிய வந்தது. மூர்த்தி மீது 2 வழக்குகளும், தங்கப்பாண்டியன் மற்றும் மணிகண்டன் மீது தலா 4 வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட SSI சண்முகவேலின் உடல் 30 குண்டுகள் முழங்க உடுமலை மின் மயானத்தில் புதன்கிழமை அன்று எரியூட்டப்பட்டது. அடுத்த சில மணி நேரங்களிலேயே மணிகண்டனை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் தாயுமானவர் திட்டத்தை வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். தாயுமானவர் திட்டம் மூலம் 70 வயதிற்கு மேற்பட்ட 20,42,657 மூத்த குடிமக்களுக்கும் 1,27,797 மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்தம் வீடுகளுக்கே சென்று குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இனி ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மின்னணு இடைத்தராசு EPOS இயந்திரத்துடன் வாகனங்களில் சென்று டோர் டெலிவரி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 30 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாயுமானவர் திட்டத்தை வரும் 12ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளார். மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டிற்கென மாநில கல்விக் கொள்கை உருவாக்க குழு அமைக்கப்படும் என்று 2021-2022 ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு 2022ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு 600 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சமர்ப்பித்தது. இதில் இருமொழிக் கொள்கையே பின்பற்றப்பட வேண்டும் என்றும் 3, 5, 8 ஆகிய வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது என்றும் பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக் கல்வியில் தமிழை முதல் மொழியாக நிலைநிறுத்த வேண்டும் என்றும், தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் வழி கல்வியை வழங்க வேண்டும் என்றும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவ சேர்க்கையின் போது 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களுடன் 11ஆம் வகுப்பு மதிப்பெண்களும் இடம்பெற வேண்டும் என்றும் இந்த கொள்கையில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மாநில கல்விக் கொள்கையில் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். தேர்தல் நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரையில் பேசிய அவர் மக்களிடத்தில் கம்யூனிஸ்ட் செல்வாக்கை இழந்துவிட்டதாக கூறியிருக்கிறார். இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அதனுடைய திட்டம் என்ன? மத்தியில் இருக்கின்ற ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அஜெண்டா. இங்க ஒரே கொள்கையோடய இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு அரசின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டிய நிலையில் அதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அதுக்கு மேல விடுவாங்க, அதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க, குறைஞ்சு போனா அப்படியே இருந்துக்குவாங்க. ஆக மக்களுக்கு வருமானம் உயர்ந்திருக்குதா? வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதா? இதையெல்லாம் ஸ்டாலின் கண்டுகொள்ள மாட்டார். அதிமுக நேர்மையாக ஆட்சி நடத்தியது என்பதற்கு தங்கள் பேச்சே சாட்சி என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அன்புமணிக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு தன்னால் டம்மியாக இருக்க முடியாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் முடிவெடுக்க கூடாது என்று கூறுவதற்கு அன்புமணிக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு நான் நிறுவனமாகிய நான் டம்மியாக தைலாபுரம் தோட்டத்தில் கேட்டை சாத்திக்கொண்டு கொள்ளுப்பேரங்களோடு விளையாடிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தன்னை ஐயா என்று அழைத்தவர்களை பெயர் சொல்லி கூப்பிட வைத்தவர் அன்புமணி என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ராமதாஸ் என்று சொல்லலாம், ஐயா என்று சொல்வதற்கு அவருக்கு கூசினால் அருவருப்பாக இருந்தால் டாக்டர் ராமதாஸ் என்று கூட சொல்லலாம்.
ஐயா ஐயா என்று சொன்னவாய் இன்றைக்கு ராமதாஸ் என்று சொல்ல வைத்தது அன்புமணிதான். கட்சிக்குள் எந்த குழப்பமும் இல்லை என்று கூறிய ராமதாஸ், அன்புமணி வசம் இருப்பவர்கள் தன்னிடம் வந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்றும் குறிப்பிட்டார். மதுரையில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான பணிகள் முழுவீச்சுடன் நடைபெறுவதை காட்டும் ட்ரோன் காட்சிகளே இவை. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தி பகுதியில் 500 ஏக்கர் அளவிலான பிரம்மாண்ட இடத்தில் வரும் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெற உள்ளது. இதற்காக விழா மேடை, தடுப்பு வேலிகள், ஒளிக்கருவிகள் பொருத்துவதற்கான கேலரிகள் ஆகியவற்றை அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. விக்கிரவாண்டியில் நடந்த தாவேக முதல் மாநாட்டில் பிரம்மாண்டமான மேடையில் விஜய் ராம்ப் வாக் சென்றது கவனம் ஈர்த்தது. அதேபோல 2வது மாநில மாநாட்டிலும் தொண்டர்களை சந்திக்கும் விதமாக ராம்ப் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. மாநாட்டு திடலில் பிரம்மாண்ட கொடிக்கம்பம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாகவும் விஜய் அதில் கட்சியின் கொடியை ஏற்றி வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. தொண்டர்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர், கழிவறை, மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் 306 ஏக்கர் பரப்பளவில் வாகன நிறுத்துமிடத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மாநாடு நடைபெறும் தேதியின் முதல் நாளே விஜய் திடலுக்கு வர இருப்பதால் கேரவன் நிறுத்துமிடம், முக்கிய நிர்வாகிகள் அமர்வதற்கு டென்ட் உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் கூடுதல் வரி விதித்திருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளை பாதுகாக்க எந்த விலையையும் கொடுக்க தயார் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண்மை மற்றும் பால் பொருட்களை இந்திய சந்தையில் விற்பனை செய்வதற்கு இந்தியா நீண்ட நாட்களாக இசைவு தெரிவிக்காமல் உள்ளது. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பிற்கு இதுவும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவு விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய விவசாயிகளின் நலனில் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்துள்ளார். पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा. और मैं जानता हूं व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी, लेकिन मैं इसके लिए तैयार हूं. இந்த நிகழ்ச்சியில் MS சுவாமிநாதனின் நூற்றாண்டு நினைவை ஒட்டி நாணய மற்றும் தபால் தலையை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணிக்கு எதிராக வேட்பாளரை களமிறக்க இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, முதலமைச்சர்கள் சித்தராமையா, ரேவந்த் ரெட்டி, சுக்வீந்தர் சிங் சுகு, திமுக எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி, மாநிலங்களவை MP கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மகாராஷ்டிரா, ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல்களில் நடந்த முறைகேடுகள் குறித்து புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தி விளக்கமளித்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. அப்போது பாஜகவுக்கு எளிதான வெற்றி கிடைக்கக்கூடாது என்பதால் தேர்தலில் வேட்பாளரை களமிறக்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. Everybody condemned it. We need a clear voters list. Therefore, digital voter list is the immediate necessity for this country now. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு, வாக்காளர் பட்டியலில் நடக்கும் குளறுபடிகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் D. ராஜா தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வரவுள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்நிலையில் பாதுகாப்பு, எரிசக்தி ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைக்காக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு பயணம் மேற்கொண்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டு அதிபர் புட்டினை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். முன்னதாக ஸ்புட்னிக் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அஜித் தோவல் ரஷ்யாவுடன் இந்தியாவிற்கு மிகச் சிறப்பான உறவு இருப்பதாக கூறினார். ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவிற்கு இந்த ஆண்டு வரவுள்ளதாகவும் தேதிகள் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். வீட்டில் கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் தன் மீதான நடவடிக்கைக்கு தடை கேட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.
டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக யஷ்வந்த் வர்மா இருந்தபோது அவரது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் ரூபாய் நோட்டுகள் கண்டறியப்பட்டன. இது தொடர்பாக விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் குழு ஒன்றை அமைத்தது. மேலும் நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறையும் நாடாளுமன்றத்தில் தொடங்கியது. இந்நிலையில் தன் மீதான நடவடிக்கைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, மாசி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் அவரது செயல்பாடுகள் கேள்விக்குறியாக உள்ளது என்று கருத்து தெரிவித்தனர். மேலும் விசாரணை அறிக்கையை குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு அனுப்புவது அரசியலமைப்பிற்கு எதிரானது அல்ல என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். பிரதமர் மோடியை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் கீழடி ஆய்வறிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்ற பிறகு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் முதன்முறையாக பிரதமர் மோடியை சந்தித்தார். அப்போது கீழடி அகழாய்வு தொடர்பான நினைவு பரிசை பிரதமரிடம் வழங்கினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன் மரியாதை நிமித்தமாக பிரதமரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் ஒரு கலைஞனாகவும் பிரதமரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்ததாக தெரிவித்துள்ளார். அவற்றுள் தலையாயது கீழடி குறித்த கோரிக்கை என்றும் கீழடி ஆய்வறிக்கைக்கு விரைவாக அங்கீகாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார். தமிழின் தொன்மையை, தமிழ் நாகரிகத்தின் பெருமையை உலகிற்கு உரக்கச் சொல்லும் தமிழர்களின் முன்னெடுப்புகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் கேட்டுக் கொண்டதாகவும் கமல்ஹாசன் பதிவிட்டுள்ளார். திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள், வடமேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் நீதிமன்றத்திற்கு அழுது கொண்டே வந்த சுர்ஜித் உள்ளே நுழைந்ததும் உடல் மொழியை மாற்றி தெனாவட்டாக சென்ற காட்சியே இது. நெல்லையில் கடந்த 27ஆம் தேதி கவின் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் காதலித்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித், அவரது தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் இருவரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கு நீதிபதி ஹேமா முன்பு விசாரணை வந்தது. இதற்காக சுர்ஜித்தும் அவரது தந்தை சரவணனும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது கேமரா முன்பு முகத்தை துணியால் மூடி அழுவது போன்று கூனி குறுகி அப்பாவியாக வந்த சுர்ஜித் நீதிமன்றத்திற்குள் நுழைந்ததும் நெஞ்சை விரித்து கெத்து காட்டியபடி நடந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சிபிசிஐடி காவல் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான ஆவணங்களை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்க உத்தரவிட்டார். மேலும் சிபிசிஐடி மனு தொடர்பான விசாரணையை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததுடன் அன்றைய தினம் வரை நீதிமன்ற காவலையும் நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே காவலாளி அஜித்குமாரை உயிர் போகும் என தெரிந்தே காவலர்கள் அடித்துக் கொன்றதாக முதல் தகவல் அறிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மடப்புரம் கோயிலுக்கு வந்த நிகிதா என்பவர் நகையை காணவில்லை என்று அளித்த புகாரின் அடிப்படையில் காவலாளி அஜித்குமாரிடம் காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது கொடூரமாக காவல்துறையினர் தாக்கிய நிலையில் படுகாயமடைந்த அஜித்குமார் கடந்த ஜூன் 28ஆம் தேதி உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் முதலில் பதிவு செய்த எஃப்ஐஆரில் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நகையை தாம்தான் திருடியதாக அஜித்குமார் ஒப்புக்கொள்ளாமல் அலைக்கழிப்பு செய்ததால் ஆத்திரத்தில் காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியுள்ளதாக எஃப்ஐஆரில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரியான கூடுதல் எஸ்பி சுகுமார் அளித்த அறிக்கையின்படி உயிர் போகும் அளவுக்கு தெரிந்தே 5 காவலர்களும் அஜித்குமாரை அடித்ததாக எஃப்ஐஆரில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக திருபுவனத்தில் நரிக்குடி ரோட்டில் உள்ள மருதுபாண்டியர் திருமண மகால், தவளைக்குளம் கண்மாய் உள்ளிட்ட இடங்களில் மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர்.
சேலம் ஆத்தூரில் நகைக்கடை உரிமையாளர்கள் மீது ஆசிட் வீசி நகை கொள்ளையடிக்க முயன்ற அதிர்ச்சி காட்சியே இது. ஆத்தூர் கடைவீதி பகுதியில் வைத்தீஸ்வரன் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு 9 மணி அளவில் கடைக்கு வந்த இருவர் நகைகளை வாங்குவது போல் பேச்சு கொடுத்தனர். நகைகளை பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு நபர் மறைத்து வைத்திருந்த ஆசிட் பாட்டிலை எடுத்து வைத்தீஸ்வரன் மற்றும் கடையில் பணிபுரிந்தவர்கள் மீது பீச்சு அடித்தார். தொடர்ந்து நகைகளை கொள்ளையடிக்க முயன்றதால் சுதாரித்துக் கொண்ட கடை உரிமையாளர் அவர்களில் ஒருவரை பிடித்தார். காமெடி படம் போல் இந்த காட்சிகள் அமைய அவருடன் வந்த மற்றொரு நபர் கடைவீதி வழியாக தப்பி ஓடிய போது மக்கள் விரட்டிச் சென்றனர். அந்த நபர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய போதும் சாதுரியமாக மடக்கி பிடித்தனர். இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 12,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான TCS அறிவித்திருந்த நிலையில் தற்போது பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் பெரிய அளவில் பணி நீக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்ட நிலையில் தன்னுடைய 80% பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க TCS நடவடிக்கை எடுத்துள்ளது. பெரும்பாலும் இளநிலை மற்றும் நடுத்தர மட்டத்திலான பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட உள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஊதிய உயர்வு அமலுக்கு வரும் என்று மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை சதவீதம் ஊதிய உயர்வு வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எதுவும் அறிவிக்கவில்லை. முன்னதாக மூத்த மற்றும் நடுத்தர அளவிலான பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அது உலக அளவில் IT துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி, உலக பொருளாதார சூழல் ஆகியவையால் இந்நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. குறிப்பாக எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழில்நுட்ப ரீதியாகவும் பணிச்சூழலை மாற்றக்கூடிய வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக TCS தெரிவித்தது. பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை மாநகராட்சி முன்பாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய நிலையில் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்று மேயர் பிரியா உறுதியளித்திருக்கிறார். உடனடியாக போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பும்படியும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் 10 மண்டலங்களில் தனியார் நிறுவனங்கள் மூலம் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதர மண்டலங்களில் மாநகராட்சியின் ஒப்பந்த தொழிலாளர்களாக சுமார் 2000த்திற்கு மேற்பட்டோர் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களுக்கு தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாதம் 22,950 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டு வந்த சூழலில் கடந்த 1ஆம் தேதி முதல் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய 2 மண்டலங்களின் தூய்மை பணியாளர்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டன. இதனால் 16,950 ரூபாய் மட்டுமே சம்பளம் கிடைக்கும் என்பதால் தொழிலாளர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். எனவே தனியார் மய முடிவை எதிர்த்து மாநகராட்சியின் நுழைவாயில் அருகே கூடாரம் அமைத்து தூய்மை பணியாளர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் போராடி வருகின்றனர். 23,000 ரூபாய் சம்பளமே ஒரு குடும்பத்துக்கு பத்தல. ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் குடும்பத்துக்கு வேணும். 15,000 ரூபாய் சம்பளம் எப்படி பார்த்தோம்? அங்கங்க சம்பளம் கூட்டி ஏற்றி தான் வேலை கொடுப்பாங்கன்னு பேர். இவங்க சம்பளத்தை கம்மி பண்ணி வேலை கொடுத்தா எங்கள் வாழ்வாதாரம் என்னங்க ஆகுது? எங்களுக்கு PF PS எல்லாம் நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இன்னைக்கு ஒரு பெனிஃபிட் இருந்திருக்கோம். எங்களுக்கு 10 மண்டலத்தில் தனியார் விடும்போது அங்கே இருக்கிற தொழிலாளர்களை மிச்சம் இருக்க மண்டலத்தில் மாற்றி விட்டாங்க. இப்போ அவங்களும் நாங்களும் சேர்ந்து ஒற்றுமையாக தான் செயல்படுகிறோம் தவிர அவங்களுக்கு யாருக்கும் வேலை இழப்பீடு கிடையாது. ஸோ இப்போ இருக்கும்போது இதுவும் போயிடுச்சுன்னா அப்போ எங்களோட வாழ்வாதாரம் என்ன? ராயபுரம் மேயர் பிரியாவின் வார்டு இடம்பெற்றுள்ள திருவிக நகர் மண்டலம் ஆகியவற்றில் 7 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாததால் சாலைகளில் குப்பை குவிந்து துர்நாற்றம் வீசுகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மேயர் பிரியா தூய்மை பணியாளர்களுக்கு ESI PF புதிதாக பிடித்தம் செய்யப்பட உள்ளதாகவும் இதனை ஊதிய குறைப்பாக கருதக்கூடாது என்றும் தெரிவித்தார். PF கொடுக்கப்படுகிறது, இன்சூரன்ஸ் ESI மூலமாக வழங்கப்படுகிறது. அதே போல தூய்மை பணியாளரோட குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது, திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதே போல பண்டிகை காலங்களில் போனஸ் வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களோட கூடுதலாக தான் நம்ம அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தருமே தாண்டி இதற்கு முன்ன இருந்ததை விட குறைக்கல எதுவுமே. ஏற்கனவே பணியில் இருந்த தூய்மை பணியாளர்கள் நிச்சயமாக பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்றும் மேயர் உறுதியளித்தார். தனியாரிடம் நியூவா என்ரோல் பண்றதுக்காக அவங்களோட டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்களே தாண்டி வேலை இல்லை அப்படின்றது யாருக்குமே தெரிவிக்கல. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம கடந்த 7 நாட்களா இங்க ஸ்ட்ரைக் நடக்குது. ஆனா இந்த 7 நாட்களுமே இவங்களை ரீப்ளேஸ் பண்ணணுமாறு ஆல்டர்னேட்டிவா எந்த ஒரு ஒர்க்கர்ஸையும் போடல. இருக்க தூய்மை பணியாளர்களை வைத்துதான் நம்ம தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். பணியாளர்கள் கரண்ட் சிச்சுவேஷனுக்காக நம்ம பணியமர்த்தி பணிகள் மேற்கொள்றோமே தாண்டி இவங்களை
ரீப்ளேஸ் பண்ண வகையில நம்ம இது வரைக்கும் யாருமே வந்து பணியமர்த்தல. தூய்மை பணியாளர்கள் இதற்கு முன் பல கடினமான காலகட்டங்களில் பணியாற்றி சென்னை மாநகராட்சியை தூய்மையாக வைக்க உதவியதாகவும் அதே போன்ற ஒத்துழைப்பை வரும் நாட்களில் தர வேண்டும் என்றும் மேயர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கூடலூரில் கால்நடைகளை தாக்கிக் கொன்ற புலியை கூண்டு வைத்து பிடிக்க முதன்மை தலைமை வன பாதுகாவலர் உத்தரவிட்டுள்ளார். கூடலூர் தேவர் சோலை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கால்நடைகளை புலி அடித்துக் கொன்றது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து புலியை கூண்டு வைத்து பிடிக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் புலியின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பேருந்து நிலையம் எதிரே இயங்கும் மதுபான கடையை அகற்றக் கோரி நகராட்சி கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலர் அபிதா பேகம் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் நகராட்சியின் சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பொதுமக்களுக்கு இடையராக இருக்கும் மதுபான கடையை அகற்றிவிட்டு கூட்டத்தை நடத்துமாறு கூறி அபிதா பேகம் மைக்கை தள்ளிவிட்டு தர்ணா செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவு சர்வதேச மாநாட்டில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார். அவரை சுவாமிநாதனின் மகளும் விஞ்ஞானியுமான சௌமியா சுவாமிநாதன் வரவேற்று உபசரித்தார். பின்னர் வேளாண் கண்காட்சியை பார்வையிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு MS சுவாமிநாதன் தொடர்பான நூல் ஒன்றை விழாவில் வெளியிட்டார். முன்னதாக மேடையில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் பசுமை புரட்சிக்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். சேலத்தில் குகை மாரியம்மன் மற்றும் காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பல்வேறு குழுவினர் சார்பில் சமயபுரம் மாரியம்மன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், பெரியநாயகி அம்மன் சமேத தோணியப்பருடன் நாரதர், சிவன், பார்வதி, பாரத மாதா, அறுபடை வீடு, முருகன்களின் திருக்கோலம் என 10க்கும் மேற்பட்ட வண்டிகளில் கடவுள் வேடமணிந்து வந்தனர். இந்த வண்டிகள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தின் நடுவே வந்தன. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு எதிரே உள்ள மேம்பாலத்தில் இருந்து குதித்து IT ஊழியர் தற்கொலை செய்து கொண்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பாலாஜி தாக்கு குரம்பேட்டையில் தங்கி IT நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல வீட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தில் அலுவலகத்திற்கு புறப்பட்ட பாலாஜி மேம்பாலத்தில் பைக்கை நிறுத்தி கண்ணிமைக்கும் நேரத்தில் பாலத்தில் இருந்து குதித்தார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இளைஞரின் தற்கொலைக்கு பணிச்சூழல் காரணமா, வீட்டில் ஏதேனும் பிரச்சனையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை அடுத்த குன்றத்தூரில் பட்டா பெயர் மாறுதலுக்கு 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற VAO கைது செய்யப்பட்டார். தண்டலம் பகுதியை சேர்ந்த ரவி பாரதி பட்டா மாறுதல் கூறி 2ஆம் கட்டளை கிராம நிர்வாக அதிகாரி ராபர்ட் ராஜ் என்பவரை அணுகியுள்ளார். அவர் 80,000 ரூபாய் லஞ்சம் பேசி முன்பணமாக 30,000 ரூபாய் கேட்டுள்ளார். இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் ரவி பாரதி புகார் அளித்தார். இந்நிலையில் கொழுமணிவாக்கம் பகுதியில் ரவி பாரதியிடம் லஞ்ச பணத்தை ராபர்ட் ராஜ் பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டு கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னபாரண்டப்பள்ளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளியின் சமையல் கூட பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 2 சிலிண்டர்களை திருடியுள்ளனர். அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வைத்திருந்த அறையின் பூட்டை உடைக்க முயன்ற நிலையில் அதை உடைக்க முடியாமல் விட்டுச் சென்றனர். கடந்த ஆண்டும் இதேபோன்ற திருட்டு சம்பவம் நடந்த சூழலில் திருடர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியை அடுத்த மூக்கனூர் கிராமத்தில் ரயில் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பு மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். பொதுமக்களின் நீண்ட கோரிக்கைக்கு பின் 70 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்டப் பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மூக்கனூர் ரயில் நிலையத்தை அதே பகுதியில் அமைக்க வேண்டுமென ஒரு தரப்பினரும், மாற்று இடத்தில் அமைக்க கோரி மற்றொரு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் பழைய ரயில் நிலையம் தங்கள் கிராம பகுதியில் வருவதால் மாற்று இடத்தில் அமைக்க வேண்டுமென அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் புதுப்பாளையம் பகுதியில் தோட்டத்திற்குள் புகுந்து மின் சாதனங்களை திருடிய வடமாநில இளைஞரை தோட்ட தொழிலாளர்கள் மடக்கி பிடித்தனர். தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் வயர்கள், மோட்டார்கள், இரும்பு கம்பிகள் தொடர்ந்து திருடுபோவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரது தோட்டத்தில் புகுந்த வடமாநில இளைஞர் அங்கிருந்த மின் சாதனங்களை திருட முயன்றார். இதை பார்த்த தோட்டப்பணியாளர்கள் அவரை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருவர் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்தார். வழக்கம் போல் நீதிமன்றத்திற்கு சென்று பணிகளை மேற்கொண்டிருந்த வழக்கறிஞர் ஆனந்த் நாகேஸ்வர் ராவ் என்பவருக்கு திடீர் என்று மாரடைப்பு ஏற்பட்டதால் மயங்கி சரிந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் உயிரிழந்தார். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கணவர், மாமனார், மாமியார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் தாராபுரத்தைச் சேர்ந்த பிரீத்தி என்பவருக்கும் ஈரோட்டைச் சேர்ந்த சதீஷ்வருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் 120 சவர நகை, 25 லட்சம் ரொக்கம், 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இனோவா கார் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கூடுதலாக 50 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு கணவர் வீட்டார் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பிரீத்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பிரீத்தியின் கணவர் சதீஷ்வர், அவரது தந்தை விஜயகுமார், தாய் உமா ஆகியோரை நல்லூர் போலீசார் கைது செய்தனர்.